பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பிரச்சனை மகிழ்ப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 128 சங்கீதம் முதல் வசனம். சாம்ஸ் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அழகான ஒரு வார்த்தைங்க. கர்த்தருக்கு பயப்படாதவர்களை கர்த்தரால் ஆஸ்வதிக்கவே முடியாது. கல்யாணத்தில் எந்த வார்த்தை யார் சொல்கிறாங்களோ சொல்லலையோ இந்த வார்த்தையை சொல்லியே திருணும் சொல்லுவாங்க. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆஸ்வதிப்பகப்படுவான் என்று கடைசியில் முடிக்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படலைன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு நினச்சி பார்த்தா கிடையாது. திருமணமாகிற கணவனாக அந்த சகோதரனா மணவாளனா மணவட்டியாக இருக்கட்டும், திருமண மாணவர்களாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் ஒரு ஆசிரியத்தை பார்க்க முடியும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ, இன்றைக்கி கர்த்தருக்கு பயந்து ஆண்டோடைய வழியில் நடக்கிறாங்கன்னா இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. யாரும் இல்லாத நேரத்தில் தனிமையில் ஆண்டோட சமூகத்தில் நம்ம பாட்டில் உட்காந்து கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறது தருணத்தை, இந்த நேரத்தை மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களுக்கு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும் என்று மன்றாடுறோம் பாருங்கள். அவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பயந்து வேலையில் சோம்பேறித்தனமாக உட்காராமல் அவர்களுடைய வேலைகளை உண்மையாக உத்தமமாக செய்கிறாங்க பாருங்கள். அவர் தான் அவர்களுடைய வழியில் இருக்கிறாங்க. அவங்க தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய மாமனாரை மாமியாரை நல்வழியில் நடத்துகிறாங்க, பயப்படுறாங்க, கீழ்ப்படுகிறாங்க பாருங்கள். அவங்க தாங்க கர்த்தருடைய வழியில் இருக்கிறவங்க. அவங்க தான் பாக்கியவான், பாக்கியவதி. கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் குடும்பத்தாருக்கும் சரியான ஆகாரங்களை முகம் கோணாமல் சந்தோஷமாக செஞ்சு போடுறாங்க பாருங்கள். அவர்கள் தான் கர்த்தருடைய வழியில் நடக்கிறார்கள். அவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய குடும்பத்திற்காக பிரயாசப்பட்டு தன்னால் முயன்றதோ முடியலையோ தன்னுடைய குடும்பத்தின் மேலே, மனைவி மேலே, பிள்ளைகள் மேலே, உறவுகள் மேலே, குடும்பத்தின் மேலே அக்கறையாக செயல்பட்டு கர்த்தர் எப்படியாவது அற்புதம் செய்யணும், குடும்பத்தை காப்பாற்றணும், நடக்கணும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கிறாங்களோ அவங்க தான் அங்கே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவுடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன். ஊழியத்திற்காக நான் போகும்போது ஹவுஸ் விசிட்டிங் வாங்க அப்படின்னு சொல்லி சில இடத்துல கூப்பிடுவாங்க. இது பெரிய இடம், ரொம்ப முக்கியமான இடம்லாம் சொல்லுவாங்க. நான் பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். மன்னிச்சிடுங்க, எங்கள் ஜனங்களை நான் வீட்டுக்கு பார்க்க போகல, யார் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். யாராக இருந்தாலும் இங்கே வரட்டுங்க, நான் பேசுகிறேன், நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், யாரை வேணால் கூட்டிகிட்டு வாங்க. கர்த்தர் பேசினார்னா அவங்களுக்கு வார்த்தை கொடுக்குறேன், இல்லை ஆலோசனை கொடுக்குறேன், இல்லை அவங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டோடைய அருள் வாக்கு எழுந்து புறப்படுறது உண்மையானால் அவர்களுக்கு அற்புத அதிசயம் நடக்கட்டும். நான் ஹவுஸ் விசிட்டிங்கெல்லாம் வரல, எங்கள் ஜனங்களை பார்க்க போகிறணும் அப்படின்னு சொல்ல விட்டுருவேன். இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், பாக்கியவது என்று கர்த்தர் சொல்லிக்கிறாரு. ஊழியக்காரர்களுக்கும் அதே சட்டம்தான், விசுவாச பிள்ளைகளுக்கும் அதே சட்டம்தான், உலகத்து மக்களுக்கும் அதே சட்டம்தான். இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் யாராயிருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு தான் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் வந்தவர்கள் யாராயிருந்தாலும் பரிசுத்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு தான் ஆக வேண்டும். அந்த தேவனுடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுத்து அற்புதமான பாதையில் நடத்தப்படுவதற்கு இந்த அற்பமாக இருக்கிற நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டாரே. எதற்காக தெரியுங்களா? அவருக்கு பயப்படுறதுனால தான். யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தம்முடைய வழியை போதிப்பார். ஆண்டவருக்கு பயப்படுறவங்களுக்கு அடுத்தது நடக்க போகிற சம்பவங்களை கர்த்தர் பேசுவார். ஆண்டவருக்கு பயப்படுறவங்களுக்கு தரிசனம் தலை நிரப்புவார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு சொப்பனம் தலை நிரப்புவார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷிக்கு அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை கொடுத்து அடுத்தது நடக்க போகிற சம்பவங்களை தெளிவாக பேசுவார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொறுப்புகள் சமம் என்று சொல்லி வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் இறக்கம் செய்வார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் இலைப்படுந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படியாக கல்விமானாவை தந்தருளுகிற அந்த கிருபை தருவார். எனக்கு பிரியமானவர்களே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு பயப்படுங்க. சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசிடுறாங்க.
ஊழியத்துக்கு விதமாக பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி சரிப்படுத்திக்குவாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், எங்கேயோ கிடக்கிற மோகன் சிலாசரஸ் அண்ணன், எங்கேயோ கிடக்கிற பால்தினகர் அண்ணன், எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்க பட்ட பிரயாசம்லாம் வேறு. இந்த பூமியில் அவருடைய முழங்கால் எத்தனை நாட்கள் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் இந்த பூமியை அப்படியே ஆழ பதிந்திருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாரை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. எந்த ஊழியக்காரனாக இருக்கட்டும், ஊழியக்காரியாக இருக்கட்டும், யாரை குறித்து பேசுறதுக்கு அருகதை கிடையாது. அப்படி பேசி சாபத்தை வரவித்து கொள்ள வேண்டாம். தயவு செய்து மனம் திரும்பி விடுங்கள். தேவன் விரும்புகிற பாத்திரமாக, அவருடைய அன்பு அடிச்சுவடுகளாக உங்களை ஒப்பு கொடுக்கிற தெய்வம் கூட தான் இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தோர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், பாக்கியவது என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய், அப்பா, இதன் பிரகாரமாக கேட்கிறவர்கள் நடக்கிறவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவர்களாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.